ஈஸியாக பச்சை கிளி வரைகிறேன் பாருங்கள். கையிலேருந்து வளையல் கழட்டிட்டேன்னா இந்த வளையலை இந்த இடத்துல வச்சு அழகாக ஒரு ரவுண்டு போடுங்க. ரவுண்டு போட்டாச்சா? இப்போ அந்த வளையல் எடுத்து இந்த ரவுண்டில் டச் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே இன்னொரு ரவுண்டு போடுங்க. இது போல் அழகாக இன்னொரு ரவுண்டு போட்டுருங்க. போட்டாச்சா? இப்போ அப்படியே பக்கத்தில் எடுத்து இன்னொரு கிளி. இது போல் ரவுண்டு போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு கிளிக்கு இந்த இடத்துல டாட் வச்சு அதோட வால் போட்டாச்சா? இப்போ இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ இந்த நெக்கு இந்த கழுத்து இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து அப்படியே அழகாக அப்படி கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிடுங்க. இது மாதிரி எல்லா கிளிக்கும் பண்ணிடலாம். எல்லா கிளிக்கும் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு கீழே இப்படி டாட் வச்சுக்கோங்க. இதை கொண்டு வந்து இந்த டாட்டோட இந்த லைனை இணைச்சிருங்க. நீங்கள் லேசாக லைன் போட்டுக்கிட்டு இந்த டாட்டோடு கொண்டு வந்து இந்த லைனை இணைச்சிருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கிளிக்கும் போட்டுருங்க. இதே போல் எல்லா கிளிக்கும் போட்டாச்சா? இப்போ மரம் ப்ரௌன் கலரில் போடலாம். இது போல் அழகாக மரம் வரைஞ்சிக்கோங்க. ஒரே மரத்தில் எல்லா கிளியும் உட்காந்துருக்க மாதிரி. இதை இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மரத்தை கொண்டு வந்து அப்படியே இந்த கிளியோட ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். எல்லா கிளியும் ஒரே மரத்தில் உட்காந்துருக்கு வரிசையாக. கிளிக்கு மூக்கு வரைஞ்சிக்கலாம். அழகாக சைன் கிளி மூக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி அழகாக இது போல் எல்லா கிளிக்கும் வரைஞ்சிக்கலாம். கழுத்து ரெட் கலரில் போட்டுக்கலாம். இது போல் எல்லா கிளிக்கும் போட்டுக்கலாம். கிளிக்கு கண் வரைஞ்சிக்கலாம். சின்னமாக ஒரு ரவுண்டு போட்டு அதை ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ரவுண்டு போட்டு விடுங்க. இது போல் எல்லா கிளிக்கும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது போல் உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கு வரைய கற்றுக் கொடுங்க.